மகளே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பழைய புல்லட் வேறங்க. புது புல்லட்லாம் பழைய புல்லட்டோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த பழைய புல்லட்ல என்னதான் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லாருக்குள்ளயும் இருக்கும். இந்த மாரி ஒரு விஷயத்த கேட்கும்போது. எனக்கும் அந்த கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு என்னதான் பதில்ன்னு சொல்லி தேடி பார்த்தப்ப, ராயல் என்ஃபீல்ட் லைனப்லயே ஒரு பதில ராயல் என்ஃபீல்டே வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும். அந்த பதில் என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஒய்டு போங்க. அந்த பதில் ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350 தான். பழைய புல்லட்டோட டிஎன்ஏ ஸ்டில் இந்த பைக்ல இருக்கு. அப்படின்றது தான் ராயல் என்ஃபீல்ட் சொல்ற பதில். அந்த பதில் உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350 பட்டாலியன் பிளாக்க ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி. உங்களுக்காக இந்த ரிவ்யூ பார்க்கலாமா? மகளே ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350 நம்ம கூட இருக்கு. நான் ஏன் இப்போ எக்ஸாஸ்ட் ஆன் பண்ணி காமிச்சேன்னா, அந்த ட்ரெடிஷ்னல் புல்லட்டுக்கான எக்ஸாஸ்ட் நோட் ஸ்டாக்லேயே டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் இந்த பட்டாலியன் பிளாக்கை நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டை ரீட் பண்ணும்போது எனக்கே ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. இந்த பைக்கை கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணி ஆகுறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கையும் புல்லட்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது புல்லட் தான். பட் இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதை சுற்றி இருக்க இந்த குரோம் டிசைன் கொஞ்சம் வேற. உள்ள இருக்க பல்புமே வந்து ஹாலஜன் பல்பு தான். எல்இடி கிடையாது. கிளாசிக்ல எல்இடி வரும். பட் இதுல ஹாலஜன் பல்பு தான். இண்டிகேட்டரும் ஹாலஜன் பல்பு தான். பட் நிறைய இடத்துல குரோம் பார்க்க முடியுது. இந்த இண்டிகேட்டரோட பேக் சைடு, இந்த ஹெட்லைட்டை சுற்றி இருக்க குரோமு, அதுக்கப்புறம் மேலே இந்த பார்க் லைட்டை சுற்றி இருக்க குரோம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். பார்க் லைட்டும் ஹாலஜன் தான், ஹெட்லைட்டும் ஹாலஜன் தான், இண்டிகேட்டரும் ஹாலஜன் தான். எதுவுமே எல்இடி கிடையாது. எல்இடி கொடுத்துருக்கலாம்னு கேட்கலாம். எல்இடி வேணா நம்ம கிளாசிக் தான் போய் வாங்கணும். இது வந்து பியூர்லி அந்த பழைய புல்லட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே. அண்ட் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கிடைக்குது. சஸ்பென்ஷனை பத்தி பேசணும் அப்படின்னா பின்னாடி ட்வின் ஷாக்கர். அப்படியே அந்த ரோட் கம்ஃபர்ட் வந்து சிட்டிக்குள்ள ஓட்டும் போதும் சரி, ஹைவேல யூஸ் பண்ணும்போதும் சரி, இந்த சாசியோட பர்ஃபெக்டா டிரைவ் ஆயிருக்கு. அதனால அந்த கம்ஃபர்ட் அப்படின்றது சிட்டிக்குள்ளேயே இருக்கட்டும், ஹைவேல இருக்கட்டும், ரெண்டுலையுமே சாஃப்ட் சைட்ல இருக்கு. ஸ்டிஃப்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ராயல் என்ஃபீல்ட்ல இருக்க 350cc இந்த பைக்குக்கு ஒரு சிம்பிளான நேம் கொடுத்தோம் அப்படின்னா மிஸ்டர் சாஃப்ட்னு கொடுக்கலாம். அது என்னென்ன அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் சொல்லிட்டேன்னா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல ஸ்போக் வீல்ஸ் தான் கிடைக்குது. அலாய் வீல்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம அலாய் வீல்ஸ் ட்ரெண்ட்ல இருக்கும். ஏன்னா எல்லா பைக்லயும் அலாய் வீல் வந்துருச்சு. ஸ்போக் வீல் ஒரு காலம், அந்த காலம் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல இந்த வீல் தான் இப்போ இந்த ஸ்போக் வீல். எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காலம்ன்ற சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். 19 inches வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல வந்து 120 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டயர் சைஸ் சின்னதா இருக்குன்னு கேட்கலாம். இந்த பைக்கோட இன்ஜின் மேப் வந்து லாங் ஸ்டோக் மேப். ஸோ அதனால பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆனா இந்த பைக்கோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோ கிட்ட போயிட்டாங்க. ஆனா அதே மாதிரி புது சாசியில டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதனால ஓவரால் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு. அந்த ஸ்டெபிலிட்டிக்கு இந்த புது சாசி, இந்த டைமென்ஷனு, இந்த டைனமிக்ஸ்க்கு இந்த டயர் செட்டப் வந்து நல்லா மேட்ச் ஆயிருக்கு. அதான் என்னோட கருத்து. ஆனா அப்படியே சைட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ராயல் என்ஃபீல்டோட பேட்ஜை நீங்க பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு இந்த கிரீடம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பழைய லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட்டாலியன் பிளாக்னால பிளாக்ல வந்து அங்கே கோல்டு அவுட்லைனிங் பண்ணியிருக்காங்க. இது இந்த பட்டாலியன் பிளாக்ல ஸ்பெஷல். இது சைட் டோர்னு சொல்லுவாங்க. இது ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கும். அண்ட் புல்லட் 350ன்ற பேட்ஜை நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது பழைய புல்லட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சிலிண்டர் தான், சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான். அதனால இங்க இருந்து ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேல வந்து அந்த மெட்டல் பிளேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெட்டல்ல இருக்கு. பிளாஸ்டிக்கா கொடுத்தா அந்த ஃபீல் இருக்காது. பட் இதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஃபுட் பெக்ஸ்ல இருந்து கால் எடுத்து இப்படி நிக்கிறேன். நிக்கும் போது காலை தெரியாம ஒட்டி வச்சிட்டேன். லைட்டா அப்படின்னு ஒரு சூடு. அதனால சூடு வச்சு விட்டுரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஃபுட் பெக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்க ரப்பர், இந்த பிரேக் ராட்ல யூஸ் பண்ணியிருக்க ரப்பர் எல்லாம் நல்லா திக்கான ரப்பர். அதனால உங்களுக்கு பயங்கர கிரிப் இருக்கும், சாஃப்ட். ஆனா அதே மாதிரி இந்த கிளட்ச் அண்ட் பிரேக் லீவர், இந்த ராட் வந்து நல்லா தடிமனா கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க யூஸ் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கு. ஆனா அதே மாதிரி கிளட்சுமே வந்து வெட் மல்டிப்ளேட் கிளட்ச் தான். பட் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து சாஃப்டா இருக்கு, ஸ்டிஃபா இல்ல. அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டிங்குமே சாஃப்ட் நேச்சர்ல தான் இருக்கு. இந்த கிளட்ச், இந்த கியர் பாக்ஸ் இதெல்லாமே சேர்ந்து அந்த சாஃப்ட் நேச்சர்ல நம்மளை கொண்டு போய் விட்டுருது. அதான் சாஃப்ட்னு சொல்றேன். ஃப்ரண்ட்ல 300mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியர்ல ட்ரம் தான் வருது. ட்ரம் பிரேக் ஆகும் கேட்கலாம். எஸ், பழைய புல்லட்லாம் ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். ப்ரோ என்ன ப்ரோ நியாயம் வேணாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ன்றதுக்காண்டி ராயல் என்ஃபீல்டு வந்து மொத்தம் இந்த பைக்ல 4 வேரியன்ட் வச்சிருக்காங்க புல்லட்ல. இது வந்து பேஸ் வேரியன்ட் கிடையாது. பேஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேரியன்ட் இருக்கு, அதான் பேஸ் வேரியன்ட். அண்ட் செகண்ட் இருக்குது பட்டாலியன் பிளாக், இது 2வது வேரியன்ட். இதுலயும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், பின்னாடி ட்ரம் தான் வரும். இதுக்கு அடுத்து 2 வேரியன்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் அண்ட் பிளாக் கோல்டுன்னு 2 வேரியன்ட் இருக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸோட ஒரு ரியர் டிஸ்க் வரும். ஃப்ரண்ட்ல 300mm டிஸ்க் கொடுத்தாலும் ஃப்ரண்ட் பிரேக்ஸோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கு. பட் ட்ரம்னால ரியர் பிரேக்கோட எஃபிஷியன்சி அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. 2 பிரேக்ஸையும்
ஈக்குவலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரியர் பிரேக்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைட்டிங் அவ்வளோ ஷார்ப்பாக இல்லை, ஃப்ரண்ட்டில் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அதை நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட சீட் வந்து ஒரு அல்டிமேட்டான விஷயம். சாஃப்ட்னு சொல்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசனே இதுதான். இது வந்து சிங்கிள் பெஞ்ச் சீட்டுன்னு சொல்கிறாங்க. பெஞ்சு சிங்கிள் சீட்டு கேள்விப்பட்டிருக்கோம், ஸ்ப்ளிட் சீட் கேள்விப்பட்டிருக்கோம். இது பெஞ்ச் சீட்டுங்க. ரைடருக்கு வந்து நல்ல அகலமான சீட், டை சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. சாஃப்டான ரெக்ஸின், சாஃப்டான ஃபோமு. ஸோ பில்லியனுக்கு ஓரளவு நல்ல சைஸ் தான் அந்த சீட்டு. சிங்கிள் சீட்டாக கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதே மாதிரி அந்த பழைய புல்லட்டை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பழைய புல்லட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டிங் ஸ்ட்ரக்சர் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பழைய புல்லட்டுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இந்த டெயில் லேம்ப் வந்து 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இயர்லி 2K கிட்ஸ்க்கும் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அந்த பழைய புல்லட்டில் இந்த டெயில் லேம்ப் தான் இருக்கும். அப்புறம் இண்டிகேட்டர் ரவுண்ட் ஷேப்பில் ஹாலஜன் பல்ப்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பிளேட்டுக்குரிய இந்த இதை பார்க்கலாம். இது கொஞ்சம் லென்த்தாக வரும். எல்லா பைக்லையும் இப்படி வராது. ஸோ இதில் லென்த்தாக வருது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த ரெஃப்ளெக்டர். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பழைய புல்லட் ஸ்டைலில் இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம்னா இதோட பேஸ் வந்து கிளாசிக் 350 மக்காட யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மெட்டல். இந்த பைக்கில் வந்து எல்லாமே மெட்டல் தான். ஃப்ரண்ட் ஃபெண்டர், ரியர் ஃபெண்டர், டேங்க்கு, சைட் டோர்ஸ் எல்லாமே மெட்டல் தான். ஸோ அதனால இட்ஸ் மேட் லைக் அ கன். இதுவும் அந்த பழைய டிஎன்ஏ வந்து நமக்கு காமிக்குது. இந்த பைக்கோட டேங்க் டிசைன் அந்த பழைய புல்லட்டோட டேங்க் டிசைன் தான். 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்விட்சஸ் எல்லாமே மாடர்ன் டேக் தகுந்த மாதிரி கில் ஸ்விட்ச் இன்டெகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது, அசட் லாம்ப்ஸ் வந்துருது, அப்புறம் பாஸ் லைட் இன்டெகிரேட் பண்ணி ஹை பீமா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர், ஹார்னு, பழைய ஹார்ன், அதுக்கப்புறம் ஐ பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம இந்த கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபியூல் கேஜ் லெவல் வருது, ஓடோமீட்ரு, ட்ரிப் மீட்டர்ஸ் வருது, அண்ட் ட்ரிப் எஃப் இருக்குது. அதுக்கப்புறம் கட் கீயாக கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350ன்னு சொல்லி ட்ரிப்பர் நேவிகேட்டர் வர இடத்துல அதை கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசிக் 350யோட கன்சோல் தான். அதில் ஒரு சில விஷயங்களை மாற்றிருக்காங்க. டெகோமீட்டர் கிடையாது, ஸ்பீடோமீட்டர் மட்டும்தான். ஓகே, இந்த பைக்கில் ரொம்ப முக்கியமான விஷயத்த இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. அது என்ன அப்படின்னா ஜே சீரீஸ் பிளாட்ஃபார்ம். இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து ஒரு புது இன்ஜின். ஆல்ரெடி நம்ம ராயல் என்ஃபீல்டில் அந்த புது பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம்ல, ஜே சீரீஸ் பிளாட்ஃபார்ம், அதே இன்ஜின் தான். என்னதான் பழைய பைக் ஸ்டைலில் இருந்தாலும் இன்ஜின் வந்து புது இன்ஜின் தான். இந்த பைக்கோட இன்ஜின் 349cc 20.2 bhp 27 Nm டார்க், 110 km வரைக்கும் டாப் ஸ்பீட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தோன்னா 35 வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா பவர் டெலிவரி வந்து ரொம்ப லீனியரான பவர் டெலிவரி, மிட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்காக இருக்கும், லோ அண்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கொடுத்தது இந்த பைக்கோட இன்ஜின் தான். நான் த்ரால் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், வைப்ரேஷன் லெஸ் என்னால் க்ரூஸ் பண்ண முடியுது, சாஃப்டாக இருக்குது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும். அதை நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன். பட் இந்த பைக்கோட இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நீங்கள் பார்த்து வாங்க. மகளே, ராயல் என்ஃபீல்ட் புல்லட் 350 நம்ம கூட இருக்கு. இந்த பைக்கை வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணுறதுக்கே ஈஸியாக தான் இருக்கு. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ட்ரெடிஷ்னல் புல்லட்டுக்கான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்கு. இந்த கிளச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது, பிகாஸ் நல்லா பட்டையாக இருக்குது. ஓகே, ஒரு சாஃப்டான பைக்காக இருக்கும், பிகாஸ் ஜே சீரீஸ் இன்ஜின் லோட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸு ஷாஃப்ட்லாம் இருக்கனால எனக்கு தெரிஞ்சு நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆர் டெலிவரி ரொம்ப 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 லீனியர் தான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு போஸ்டர் கிடைக்குது இந்த பைக்கை ரைட் பண்ணிட்டு போகும்போது. பிகாஸ் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்குது, அதாவது ப்ராப்பராக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் ரைடர் இல்லை, கொஞ்சம் டுவர்ட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஒரு அப்ரைட்டான ஒரு ஃபீல் கிடைக்குமான்னு தெரில. இந்த ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டாக இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் டில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் போய் முன்னாடி போய் பிடிப்போமான்னு தெரில. ஆனால் நீங்கள் வேணால் டில்ட்டும் பண்ணிக்கலாம். இது ஸ்டாக் ஃபிட்டிங்கு, ஸ்டாக் அலைன்மெண்ட் இப்படி தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, புல்லட்டை சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்டாக்லேயே வந்து எக்ஸாஸ்ட் நோட் நல்லா இருக்குங்க. பட் வந்து கொஞ்சம் ஆர்பிஎம் ரைஸ் ஆகும்போது வைப்ரேஷன் டேங்க்ல தெரியுது. சீட் வந்து ஒரு பயங்கரமான சீட் அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருக்கு. கம்ஃபர்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணதே சீட்டு தான். அவ்வளோ சாஃப்டான சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணது என்னென்னா இந்த பாஸ்டர், நல்லா ஒரு கம்பீரமான ஒரு பாஸ்டர், அந்த புல்லட்டுக்கான ஒரு பாஸ்டர். எல்லாரும் அந்த புல்லட்டை விரும்புறதே வந்து ஒரு கம்பீரமான ஒரு தோரணை கிடைக்கும் அப்படின்வாங்கல்ல, அதை வந்து அகெயின் இந்த புல்லட்டை அவங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் சொல்லணும். சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணிடலாங்க, பட் வந்து அது உங்களால் மேனுவர் பண்ண முடியுதா, உங்களால் ஹைட் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஹைட் வெயிட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய டீலாகவே இருக்காது. லோ அண்ட்லாம் அமேசிங்காக பண்ணிடுவேன். இப்போ நான் செகண்ட் கியரில் இருக்கேன் பாருங்கள், கேஷுவலாக தான் போகிறேன். லோ அண்ட் அமேசிங் தான், பிகாஸ்
இதை சிட்டிக்குள்ளே தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயமும் நீங்கள் ஃபன்னாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபன் கேரக்டரும் இந்த பைக்கில் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சை வச்சு சொல்லலை, ஒரு மினிமலான ஸ்பீட்லேயே நீங்கள் ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறது, கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட்டுறதுக்குலாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபன் கேரக்டரும் இருக்கும் இந்த பைக்கில். மிட் ரேஞ்செலாம் கொஞ்சம் பவர் டெலிவரி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் இந்த பட்டாலியன் பிளாக் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அது விண்டேஜ் கலர் இல்லையா. இப்போ நம்ம 70ல் க்ரூஸ் பண்ணுறோம். இதில் ஸ்பீடாக போகலாம் தோணவே இல்லைங்க. ஸ்பீடாக போகணும் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை. பிகாஸ் ஃபீல் பண்ண முடியுது. இது அந்த புல்லட்டுக்கான ஃபீல். இப்போ கிளாசிக் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் டில்ட் டவுன் ஆயிருக்கும். டில்ட் டவுன் ஆனால இவ்வளோ கம்பீரமான போஸ்டர் கிடைக்காது. அந்த புல்லட்டுக்கான அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீல் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதாக இருக்குது. நிறைய விஷயம் இல்லை. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இல்லை, ஃபியூவல் கேஜ் லெவல் இருக்குது, ஃபைன், அவ்வளோதான். அதை தவிர அந்த டேக்கோமீட்டரில் இப்படி நிறைய விஷயம் மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் ரியலாக புல்லட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். பிகாஸ் புல்லட்டு யூஸ் பண்ண நினைக்கிறவங்க இதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை புல்லட்டோட கேரக்டர். அந்த கேரக்டர் இந்த பைக்கில் கிடைக்கிது, அவ்வளோதான். 80-90 நீங்கள் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ணலாம். ஹைவே நான் ஓட்டி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நல்லா சாலிடாக இருக்குது. ஸ்டாப்பிங்கும் நல்லா இருக்குது. ரியர் பிரேக்ஸ் கொஞ்சம் பைட்டிங் ஸ்லோ தான். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ரியர் பிரேக்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் பாயிண்ட்டு. பாருங்க, த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் அந்த கியர் பாக்ஸ், அந்த சாஃப்டான நேச்சர். கியர் பாக்ஸ் வந்து ரஃபாக இல்லைங்க, சாஃப்டாக தான் இருக்குது. ஈஸியாக கியர் ஷிஃப்ட் பண்ண முடியுது. கிளச் ஆக்சஸ் இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்லலாம். மிட் ரேஞ்ச் ஸ்ட்ராங்காக இருக்குது. இனிமேல் மிட் ரேஞ்சை வச்சு தான் நம்ம சிட்டிக்குள்ளே ஃபன்னாக யூஸ் பண்ணவே முடியும்னு சொல்லலாம். எப்படின்னு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா 80 போயிடும், சால்ட்டாக போகும். 80-90லாம் போதும் இல்லையா? க்ரூஸ் பண்ணுற பைக்குக்கு 90-100ன்றது போதுமான ஸ்பீடு தானே. இப்போ வயசானவங்க யாராவது புல்லட் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இப்போ வந்து இந்த பைக் வாங்கி ஓட்டணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பைக் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் எங்கேயும் மிஸ் ஆகலை. ஆனால் அப்படியே அந்த தத்ரூபமான பழைய புல்லட் கேரக்டர் கிடைக்குமானா கிடையாது. பட் வந்து உங்களுக்கு கேரக்டர் கிடைக்கும், புல்லட்டோட கேரக்டர் கிடைக்கும். அப்படியே கிடைக்காது. பிகாஸ் நம்ம 2026 இருக்கோம். கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் யங்ஸ்டர்ஸும் விரும்புவாங்க. அந்த டிப்பிக்கலான புல்லட்டோட நோட்டுமே இருக்குயா. அதனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடச்சிரும். இதை யோசிச்சு இதை விரும்பி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்கும், அவ்வளோதான். நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன், பட் வந்து ஃபன்னாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சாசிலாம் வேறு என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஸ்டெபிலிட்டி லெவலு ஓவராலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டர் ஆக்கியிருக்காங்க. அது வந்து லிட்ரலாக தெரியுது. முதல்ல புல்லட் வந்து இவ்வளோ ஈஸி டு ரைடாக இருக்காது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் நிமித்துறதுக்கு, நகட்டுறதுக்கு, உட்காந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இதெல்லாம். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஈஸி ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஈஸியாக ஓட்டணும்னு நினச்சிட்டே இருக்கோம். அதை பேஸ் பண்ணி ராயல் என்ஃபீல்டு நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெவலப்மெண்ட்டுன்னு இந்த பைக்கை நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இவ்வளோ எதிர்பார்க்கல புல்லட் 350-ஐ. இந்த பைக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கே வந்து இந்த பைக்கை வாங்கணுன்ற அளவுக்கு ஒரு ஆசை கிரியேட் ஆகுதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாதுங்க, என்னோட ஓன் ஸ்கிரிப்ட். இந்த பைக்கை நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் டெஸ்ட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் உங்களுக்காக. ஏன் எனக்கு பிடிச்சிச்சு வாங்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த புல்லட்டோட கேரக்டர். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த புல்லட் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சொல்ல விஷயங்கள்லாம் எனக்கு இதில் கனெக்ட் ஆகுது. அதனால் ஒரு ஓஜி புல்லட் வாங்கணும் அப்படின்னா திஸ் வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹைவேக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆகும்போது ஸ்பீடாக தான் என்ட்ரு ஆகும். 80 100 பிடிச்சாச்சு. ஓகே, 100 is a good cruising speed. பட் 90ன்றது ரிலாக்ஸ்டாக க்ரூஸ் பண்ணலாம் நீ. பாயிண்ட்டு. இன்ஜின் பிரேக்கிங் இஸ் ஆல்சோ குட். இப்போ நான் செகண்ட் கியரில் பைக்கை நிப்பாட்டிடுறேன். செகண்ட் கியரில் நிப்பாட்டிட்டு மூவ் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் கிளச் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும். அப்போ தான் பைக் அமராமல் போகும்.
ஓகே, இது வந்து டிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வச்சு கிளைட் பண்ணலாம். பட் ஆக்சலரேட்டரோட தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணணும். ஃபுல் கிளச்சிலே போய் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இல்லை. பட் லோ அண்ட் இஸ் குட் ஆக்சுவலி. செகண்ட் கியரில் மேக்ஸிமம் செகண்ட் கியரில் 80 போயிடுச்சுங்க. இப்போ தேர்டு க்ரூசிங்கு 100 ஈஸி ஈஸி அப்படின்னு வந்து 110 50 கியரு 120 50 கியர்ல நைஸ் நைஸ் நைஸ். 120ன்றது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஸ்பீடு தாங்க. 110ல கூட அந்த க்ரூஸ் பண்ண முடியுது, நல்லா இருக்கு. 110ல க்ரூஸ் பண்றதுமே பெட்டர் தான். 90னா ரிலாக்ஸ் க்ரூசிங், ஸ்பீட் க்ரூசிங் தான் 100 110. 100ல க்ரூஸ் பண்ணுங்க, ஒரு நல்ல க்ரூசிங்கா இருக்கும். ஹைவேல ஸ்டெபிலிட்டி லெவல் இஸ் ஆல்சோ குட். ஹைவேக்கு வரும்போது பைக் அப்படியே லைட்டா ஹெவியா ஃபீல் ஆகுது அகைன்ஸ்ட் 7ல. பட் சிட்டிக்குள்ள ஓட்டும் போது அது அப்படியே தெரியல, அது அப்படியே வேற மாதிரி ரியாக்ட் ஆகுது. டர்னிங் ரெடிஸ் பார்ப்போம். ஓகே தான். சிட்டிக்குள்ளலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வெயிட்டிங் டர்னிங் ரெடிஸ் மேனேஜ் பண்ணுறது தான் பெரிய டாஸ்காக இருக்க போகுது. அதாவது ரொம்ப ரொம்ப டைட்டான டிராஃபிக்ஸில். ஸோ ஓவராலாக என்னோட கருத்தை வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன். பட் வைப்ரேஷன் மட்டும் கடைசியாக பார்த்துருவோம். ஹீட்டிங் வந்து சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும். பட் வந்து கீழே எக்ஸாஸ்ட் ரூட்டிங் வந்து கரெக்டாக ஃபுட் பெக்ஸ் கீழே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. லைட்டாக மிஸ் ஆனால் கூட சூடு வச்சு விட்ரும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை தான். ஏன்னா எந்த இடத்த சொல்கிறேன்னா, கரெக்டாக இந்த இடத்த பாருங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த பிளேட் வருதா, அதுவே வந்து நீங்கள் இப்படி கால் வைக்கும் போது தட்லி வச்சுட்டீங்க அப்படின்னா சுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கவனம் தேவை. ஓகே, மூவ் 2500 RPM மூவ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கெஸ்ஸில் தான் பேச முடியும். 3000 4000 வந்துட்டோம். வைப்ரேஷன் சீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. சீட்டில் தான் இருக்குது. டேங்க்கு அண்ட் ஹேண்டில் பார் ஃபுட் பெக்ஸ் அது ரேர் தான், லாஸ்ட்டாக தான் வருது. அதனால் இன்னொரு பெஸ்ட் பார்ட் ஜே சீரீஸ்னால வைப்ரேஷன் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது, ஓரளவுக்கு ஃப்ரீ. ஸ்டார்ட் பண்ணப்பே தெரியுது, அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4000 RPMக்குள்ள கியரை ஷிஃப்ட் பண்ணி ஒரு 80 km ஸ்பீடு தான் நீங்கள் மேக்ஸிமம் போகிறீங்க அப்படின்னா பைக்கு சூப்பர் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை நான் ரஃபாக ஓட்டுவேன்னா பைக் உங்களுக்கு வைப்ரேஷன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இது மேட் லைக் எ கன். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட சஜஷனும் கூட. மகளே, புல்லட் 350 யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும் பார்க்கலாம். 193 கிலோகிராம் வெயிட்டை மட்டும்தான் பற்றி பேசணும், சேடல்லாம் பற்றி பேச வேண்டியது இல்லை. பிகாஸ் புல்லட்டில் வெயிட் தான் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். பட் இந்த பைக்கில் 193 கிலோகிராம் வெயிட் நம்பரில் சொல்லும் போது தான் தெரியுது. நீங்கள் இந்த பைக்கை நகட்டி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சுத்தமாக தெரியாது. எனக்கு இப்போ பெருசாக வெயிட்டாக தெரியலை, பட் நான் நகட்டி காமிக்கிறேன் பாருங்க. இது பள்ளமாக இருக்குது, ஸோ அதனால பின்னாடி ஈஸியாக இறங்கும். பட் முன்னாடி போகிறதுக்கு நீங்கள் பாடியை முன்னாடி கொண்டு வந்து ப்ரெஷர் போட்டு தள்ளணும் லைட்டாக. அதில் நீங்கள் அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. பட் சீட்டு திரும்ப சொல்லிட்டே இருப்பேன், அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூசர் வாங்கணும், கம்ஃபர்டபுளான ஒரு புல்லட் வாங்கணும் அப்படின்னா இந்த பைக்கை செக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு கிளாசிக் வாங்கணும் அப்படின்னா கோவான் கிளாசிக்கை செக் பண்ணுங்கள். ஸோ இது என்னோட சஜஷன் உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி இப்போ ரைடிங் போஸ்டர் பார்த்தோன்னா ஹேண்டில் பார் வந்து இப்படி பொசிஷன் ஆயிருக்கு, அப்ரைட்டாக இருக்குது. டுவர்ட்ஸ் ரைடர் கிடையாது, ஆப்போசிட் சைட்லையும் இல்லை, கரெக்டாக சென்டரில் பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ டுவர்ட்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கணும், ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்கணும், நடுவில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் இப்படி பாடி போஸ்டரில் உட்காந்து அப்படின்னா அப்படி ஒரு கம்பீரமான ஒரு ஃபீல் இருக்குது. அந்த புல்லட், பழைய புல்லட். இப்போ இருக்க கிளாசிக்கில் இந்த ஃபீல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ அப்ரைட் கிடையாது. அந்த ஹேண்டில் பார் கொஞ்சம் லோவாக இருக்கும் கொஞ்சம். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைடராக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் அந்த ப்ராப்பர் டிஎன்ஏ வேணா இந்த பைக் தான். ஆனால் அதே மாதிரி வெயிட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. சிட்டிக்குள்ளே சூப்பராக யூஸ் பண்ண முடியும் உங்களால் வெயிட் அண்ட் ஹைட்டை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுதுன்னா. ஆனால் அதே மாதிரி இப்போ லோ அண்ட் டார்க்லாம் இந்த இன்ஜினில் சூப்பராக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அதை ரைட் ரிவ்யூலே பார்த்துருப்பீங்க. அதனால் ஒரு ப்ராப்பர் புல்லட் ஒரு கம்பீரமான ஒரு தோரணையில் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் நீங்கள். பட் வெயிட் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிவு பண்ணுங்கள். பிரைஸ் பார்க்கணும்ல. இந்த பைக் 4 வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டோட பிரைஸ் 1,65,000, பட்டாலியன் பிளாக்கோட பிரைஸ் 1,67,000, ஸ்டாண்டர்டோட பிரைஸ் 1,91,000. இதுல இருந்தா டுவல் சேனல் போய் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் கோல்டோட பிரைஸ் 2,09,000. இந்த பைக்கோட காம்படிட்டர் யாரு? ஹோண்டாவோட CB350 தான். ஏன்னா அந்த பைக்கு பார்க்க கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான பைக் மாதிரி இருக்கும். அந்த பைக்கோட பேஸ் மாடல் பிரைஸ் 1,97,000. ஏன்னா அது ஸ்டாண்டர்டாவே டுவல் சேனல் கிடைச்சு. டாப் வேரியன்ட் 2 லட்சம் ரூபா. இங்க பிளாக் கோல்டு வேரியண்டோட 9,000 ரூபா கம்மி CB. பட் CB அது வந்து ஒரு மாடர்ன் ப்ராப்பர் க்ரூசர். பட் இது வந்து OG க்ரூசர் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா
ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் இருக்குது. ஆன் ரோட் பேஸ் மாடல் பார்த்தோன்னா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாம். 2 லட்சம் 2,10,000. ஆனால் அப்படியே டாப் வேரியன்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2,5 லட்சம் அந்த பட்ஜெட்டில் உங்களால் வாங்க முடியும். ஸோ இதான் ஓவராலாக இந்த பைக்கோட ப்ரைஸ். இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யங்ஸ்டர், உங்களுக்கு ஒரு கிளாசிக் பைக் யூஸ் பண்ணணும். நான் ஓட்டிட்டு போகும்போது போல்டாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி எனக்கு வந்து நான் ஃபேமிலி யூசேஜும் பண்ணுவேன். ஒன் சைடில் லேடிஸும் உட்காந்து என் கூட வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ஸோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த போல்டான ஒரு போஸ்டர், அந்த பழைய புல்லட்டை நான் ஃபீல் பண்ண நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. செகண்ட், மிட் ஏஜ் பீப்புள்ஸ், ஒரு 30 to 50க்குள்ளே இருக்கவங்க வந்து இப்போ நிறைய அந்த க்ரூசர் பைக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய புல்லட் வாங்கணும்னு ஒரு டைமில் ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் வந்து அந்த டைமில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால வாங்க முடியாமல் போயிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு கிளாசிக் க்ரூசர் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் கண்டிப்பாக. அது உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி யூசேஜும் பண்ணலாம். 2 அடல்ட் ஒரு கிட்டோட நீங்கள் போக முடியும். மைலேஜும் உங்களுக்கு ஓரளவுக்கு 30-32 கிடைக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வெயிட் பேலன்சிங் பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் அதே மாதிரி எல்டர்ஸ், கொஞ்சம் வயசானவங்களும் புல்லட் ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ நான் நிறைய ரோட்டில் பார்க்குறேன், நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ அவங்களும் அந்த பழைய புல்லட்டை நான் ஃபீல் பண்ணணும் இப்போயும் புதுசாக வாங்கி அப்படின்னா நீங்களும் சூஸ் பண்ணலாம். இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் உங்களோட மைண்ட் செட் இப்படி இருக்குன்னா இந்த பைக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோன்னா, ப்ரோஸ் நிறைய சொல்லலாம். அது வந்து கிளாசிக்னு சொல்லிட்டேன், இப்போ ஒரு ஓஜின்னு சொல்லிட்டேன். இதில் கான்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்போக் வீலு. இதை வந்து அலாய்வீல கொடுத்தா அந்த நேச்சர் கிடச்சிருக்காது. பட் ஸ்போக் வீல்னால நீங்கள் ஒரு பஞ்சர் ஆனால் கூட உட்காந்து பொறுமையாக கலட்டி கொண்டு போய் டியூப்பை கலட்டி பஞ்சரை ஓட்டி, இது கொஞ்சம் ப்ராசஸ் ஒன்று. 2வது விஷயம் வெயிட்டு. நிறைய பேர் வந்து வெயிட்டை யோசிச்சு வாங்காமல் இருப்பாங்க. 193 கிலோகிராம் ஓட்ட முடியுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் இந்த சாசியை புதுசு பண்ணாலும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3வது கான், இதில் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் மிட் ரேஞ்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். லோ அண்ட் டார்க் நல்லா இருக்கனால. பட் நீங்கள் வாங்கிட்டு ஒரு 130 ட்ரை பண்ணுறதே கொஞ்சம் டஃப் தான். 120 வரைக்கும் எனக்கு போச்சு. 120க்கு மேலே கொஞ்சம் போச்சு. பட் அதுக்கு மேலே போல, அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஓவராலாக புல்லட்டோட பட்டாலியன் பிளாக் ரிவ்யூ கேட்ட எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஐடியாவாவது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எதுவும் ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வேறு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த ரிவ்யூவில் அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம அதை சரி பண்ணிடுவோம். இதான் ஓவராலாக என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ண கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி.